வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவுலையும் ஃபைண்டிங் எ சொல்யூஷன் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இப்படி தான் பார்த்துக்கிட்டு வரோம். முதல்ல ப்ராப்ளம்னா என்ன, எதெல்லாம் நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலையோ, அந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலேருந்து எப்படி வெளியில் வர தெரியலையோ அதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்னு சொல்கிறோம். ஆனால் ப்ராப்ளம்னா எது ப்ராப்ளம், அப்படியா இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி எந்த விதமான அளவில் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். சொல்யூஷன்னா எப்படி ஆட்டோமேட்டிக்காக வருமா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதாவது அந்த ப்ராப்ளம் இப்போ வழியில் ஒரு நிற்கிறோம், அது எல்லாம் நம்மளை தாண்டி போகிற வரைக்கும் எல்லாம் தாண்டி போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வழி கிடைக்கும், நம்ம போகலாம். இஃப் யூ சே இட் இஸ் அ ப்ராப்ளம், வழியில் போகும்போது ஒரு ஹர்டில்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹர்டில் எல்லாம் தானாக எல்லாத்தையும் நகர்த்தின பிறகு நம்மளுக்கு வழி கிடைச்சா அது சொல்யூஷன் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துருச்சு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அப்படி இல்லை. ஒரு ப்ராப்ளம் என்ன சொன்னால், இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட், அதுக்கு நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் மூலமாக, அதாவது காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ன்றது என்ன, நம்ம அதாவது பிளானிங், பர்செப்ஷன், அட்டென்ஷன், ஃபோக்கஸிங், அது மாதிரி எல்லா விதமான உள்ளுணர்வுகளையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன வரும், ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்யூஷன் மூலமாக நம்ம கையில் இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம அதை தீர்த்து வச்சுக்க முடியும். அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஆனால் நிறைய விஷயத்தில் ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இன்னொரு விஷயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட், எப்போ தெரியுமா, நம்மளுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல, நம்மளால் அதுக்கு நமக்கு இருக்கிற நாலேஜை வச்சு அதில் இருக்கிற அந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலை, இட் டேக் சம் எக்ஸ்ட்ரா டைம், இமிடியேட்டாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்ற வரைக்கும் தான் அது ப்ராப்ளம். நம்மக்கிட்ட வி ஹவ் ஆண்டியாக நிறைய சொல்யூஷன் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. நம்மளால் அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன டேக்கிள்லாம் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணினா, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணினா ஈஸியாக அதுக்கு இமீடியட்டாக சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னால் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் அட் ஆல் அப்படி இருக்கும். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு ஒரு நம்பர் ஒர்க்கு ரிலேட்டடாக இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அது நிறைய பேர்த்துக்கு சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஒர்க்குன்றது கொஞ்சம் பேருக்கு தான் ரொம்ப எளிமையாக சுலபமாக வரக்கூடியது. நிறைய பேருக்கு அது என்ன இருக்கும், கடினமானதா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க கூட பழக்கப்படுத்திகிட்டே இருந்தாங்களானா அவங்களுக்கு கூட நம்பர் ஒர்க்கை பார்த்து பெரிய என்ன ஒரு பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு கூட மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், ப்ரொவைடட் தே ஹேவ் சம் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் வித் ரிலேட்டட் டு நம்பர் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் என்ன சொல்லும்போது அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் தான் அது ப்ராப்ளம். சொல்யூஷன் கிடச்சிட்டது, நம்மளால் அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண முடியுது எளிமையான முறையில் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, நம்மளுக்கு எல்லாமே எளிமையாக இருக்க முடியாதுல்ல. ஒரு யூகேஜியில் இருக்கிற குழந்தைக்கு என்ன 4+3 7 சொல்கிறது அதுக்கு டஃப் சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு 12ஆம் கிளாஸ் பசங்களுக்கு வரும்போது ஒரு ட்ரிக்னாமெட்ரி சொல்லி கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எளிமையாக சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட கெப்பாசிட்டிக்கு அந்த ப்ராப்ளம் சாதாரணமானது தான் அப்படின்னு. ஸோ எங்கே எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க வரைக்கும் தான் அது ஒரு ஹடல். த மூமெண்ட் யூ ஹவ் காட் த சொல்யூஷன் இமிடியட்லி யூ கேன் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம். அந்த ஹடல்ஸ் எல்லாம் தாண்ட முடியும்னு சொன்னால் அங்கே தெர் இஸ் நோ ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் அட் ஆல். இது ஒன்று. ரெண்டாவது, சிலவங்களுக்கு ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது மட்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாக இருக்கும். எங்கே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கலை தீர்வு செய்யணும். சிக்கலுக்கு தேவையான அளவுக்கு 2-3 பேர்கிட்ட ஒரு சப்போர்ட் வாங்கிட்டு அந்த சிக்கலை அவங்க தீர்த்துருவாங்க. ஒரு பெரிய சாமானெல்லாம் நகுத்தணும், தனியாளாக செய்ய முடியாது அப்படின்னா தே வில் இமிடியட்லி கோ ஃபார் த சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸ். யாரெல்லாம் தனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு கேட்டுட்டு அந்த எல்லாரோடைய சப்போர்ட்டையும் வாங்கி அந்த வேலையை அவங்க சரியாக பண்ணுவாங்க. ஸோ இதனால் ப்ராப்ளம் சால்விங்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறாங்க, ஒரு ஹாபியாக இருந்து அந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த மோட்டோ கூட ஏற்புடையது தான். அதனால் ஃபைண்டிங் த சொல்யூஷன் ஃபார் எ ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு அது எளிமையாக இருக்கும். சிலவங்களுக்கு யாராவது செய்து கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் அது டஃப் ஜாபாக இருக்கும். ஆனால் நாலெட்ஜ் ரிச் இருக்குது, அவங்களால ப்ராப்ளம் சால்வ் முடியும்னா எல்லா ப்ராப்ளத்தையும் அவங்க எளிமையாக அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். ஹவு டு சால்வ் எ ப்ராப்ளம்.
அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.